Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் குஜராத் ஜெயின்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற விமன்ஸ் பிரீமியர் லீகோட 10வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சின்னசாமி ஸ்டேடியமில் தான் நடக்க போகுது. 25th February ஈவினிங் 7:30 மணிக்கு இந்திய எப்படி இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபேண்டசிக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பிக்ஸு ஸோ ஸ்டாட்ஸ் வைஸாக இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து அனலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிச்சோட ரிப்போர்ட் வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ ஷார்ட் பவுண்ட்ரிஸ் இருக்கும், பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கு, ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இது ஒரு சிம்பிளான ப்ரெடிக்ஷன் தான் அந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ நார்மலாக ஸ்டாட்ஸ் வைஸாக நீங்கள் வந்து போகிறது இந்த பர்டிகுலர் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் பிரீமியர் லீக் பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா எல்சி பெரியா இருக்கட்டும், இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய மேட்சஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்டாட்ஸ் வைஸாக ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ ஆர்சிபி உமன்ஸ்க்காக இருக்கட்டும், யூபிக்கும் இடையே நடக்க போகக்கூடிய மேட்ச்சில் கூட பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்ஸ் வைஸாக எல்லாமே ரீட் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே பார்த்திங்க அப்படின்னா மேட்சஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் ஸ்டாட்ஸ் வைஸாகவே நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மினிமமாக ஒரு 170 to 180 எந்த டீம் பேட் ஃபஸ்ட் பண்ணாலும் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சேஸ் பண்ணுற டீம் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் போலர்ஸ்க்கு 34 விக்கெட்ஸ் லாஸ்ட்டு 6 கேம்ஸில் கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு 42 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஹை ஸ்கோர் ஆர்சிபி, லோ ஸ்கோர் குஜராத் ஜெயின்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசன்ட் மேட்சஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மேட்ச் 177 அடிக்கிறாங்க, செகண்ட் மேட்ச் 167, தேர்ட் மேட்ச் 198 அண்ட் ஃபோர்த் மேட்ச் 163 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்டாக இருக்குது. ஸோ விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் போலர்ஸ்க்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் ஸ்பின்னர்ஸ்க்கு போத் இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பிச்சர் சப்போர்ட் இருந்திருக்கு. பட் ஸ்லைட்லி பாசிபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு செகண்ட் இன்னிங்ஸில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுது. அடுத்து இந்த பிச்சில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பவுலர்ஸோட டைப்பில் எந்தெந்த பவுலர்ஸ்லாம் விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படின்னா 34 விக்கெட் வந்து பேஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் அதிக விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்விங் போடக்கூடிய பவுலர்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமில் இனிஷியலாக டியாண்ட்ரா டாட்டினாக இருக்கட்டும், அவங்க பார்ட் டைம் பவுலர்ஸ், அவங்களுக்குலாம் 13 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஆப்போசிட் டீமான டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக போடக்கூடிய ஸ்விங் பவுலர்ஸ் மரிசன், கேப்பு, ஸோ இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிச் நல்லா பிஹேவ் பண்ணியிருக்கு. ஸ்பின்னர்ஸில் லெக் பிரேக்குக்கு 29 விக்கெட்டும், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு 23 விக்கெட்ஸும் விழுந்திருக்கு. ஆஃப் பிரேக்குக்கு 10 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஷேர் ஆகிருக்கு. இப்போ ஹெட் ஹெட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 முறை மோதிருக்காங்க, 3 முறை டெல்லி வின் பண்ணியிருக்காங்க, 1 முறை குஜராத் ஜெயின்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 டீமே பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண கேமில் லாஸ் ஆகியிருக்காங்க. ஸோ ஒரு லாஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய டீம்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த 2 டீமில் எந்த டீம் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அந்த பர்டிகுலர் வீடியோவில் டெப்த்தாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 5 கேம்ஸில் டெல்லி கிட்டத்தட்ட 2 கேம்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சேம் ரிசல்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா குஜராத் ஜெயின்ஸ்க்கும் அமைஞ்சிருக்கு. இப்போ பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ மெக்லானிக் ஷஃபாலி ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜெமிமா ராட்ரிக்யூஸ், அடுத்து அனபெல் சதர்லேண்ட், மரிசன், கேப்பு, ஜஸ்ட் ஜானசன், சாரா பிரேஸ், அடுத்து நிக்கி பிரசாத், அருந்ததி ரெட்டி, ஷிகா பேண்ட், லாஸ்ட்டாக மினு மணி. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு பிளேயிங் லோனாக இருக்குது. இதில் மினு மணி அப்படிங்கிற பிளேயர் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக பவுலிங்லேயும் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஸோ இவங்களுக்கு பதிலாக பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இவங்க ராதா யாதவ் உள்ளே கொண்டு வரலாம். ஸோ சம் சேஞ்சஸ் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபார்மே பண்ண மாட்டாங்க WPL பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் லிஸ்ட் தான் இந்த மினு மணி. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிக்கி பிரசாத்லாம் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஓரளவுக்கு டீசெண்டாக 30 ரன்ஸ் கிட்ட அடிக்கிறாங்க. இப்போ ஃபுல் 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸோட லிஸ்ட் வந்து டெப்த்தாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அனபெல் சதர்லேண்டு, 2வது மரிசன் கேப், 3வது ஜஸ்ட் ஜானசன், 4வது அருந்ததி ரெட்டி, 5வது ஷிகா பேண்ட். இந்த 5 பவுலர்ஸ் தான் ஃபுல் 4 ஓவர்ஸ் போட போகிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இதை தவிர்த்து ட்ரை பண்ண போகிறாங்க அப்படின்னா நமக்கு மினு மணிவான சம் ஓவர்ஸ் வந்து போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட ஃபஸ்ட்டு மெக்லானிக் வந்து பார்க்க போகிறோம். 37 ரன் ஆவரேஜ் ஹெட் ஹெட்டில், வெனியூவில் 31. ஸோ போத் இன்னிங்ஸுமே மெக்லானிக் பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இன்னொரு ரிஸ்கியான விஷயம் சொல்கிறேன், சேஸ் பண்ணுறாங்க டெல்லி அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம நிறைய டீம்ஸ் கூட மென்ஷன் பண்ணுவோம். லேனிங் ஒரு வைஸ் கேப்டன், ஷஃபாலி ஒரு கேப்டன், இந்த மாதிரியான ஒரு கிராண்ட் லீக் டீம் கூட நீங்கள் மேக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷஃபாலி 79% கிட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க, ஹெட் ஹெட் 64, வெனியூவில் 27. ஸோ போத் இன்னிங்ஸ் பிக் பண்ணுங்கள். சேஸ் ஆவரேஜ் பார்த்துக்கோங்க. ஷஃபாலிக்கு சேஸில் எந்த அளவுக்கு ஆவரேஜ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரிய வரும்.
நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜெமிமா ராட்ரிகஸை போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ஹெட் பொறுத்த வரைக்கும் 23. ஸோ வென்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 27 அப்படிங்கிறது ரெக்கார்டாக இருந்திருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் ஸ்லைட்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அனபல் சதர்லாண்டு ஸோ 94% போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணலாம். பட் இந்த மேட்ச்சுக்கு சிபிசி நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்மால் லீக்னா அஸ் அ பிளேயர், கிராண்ட் லீகில் மெகாஜிஎல் ஆடுறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் மினிஜிஎல் ப்ளே பண்ணுறீங்க, ஓரளவுக்கு ஒரு 20,000 பேர் இருக்கக்கூடிய கான்டெஸ்ட்டாக இருக்கட்டும், 10,000 பேர் இருக்கக்கூடிய கான்டெஸ்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் ப்ளே பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மரிசான் கேப் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரொம்ப 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 முக்கியமான பிக்கு, குறிப்பாக ட்ரம்ப் கார்டு பிக் அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு பவுலிங்லாம் பண்ண போகிறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னா ஒரு விசி கூட நீங்கள் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக செகண்ட் பவுலிங்கில் 3 மேட்ச் ஆடி 8 விக்கெட்டும், இந்த வென்யூவில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 3 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸில் 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. 90% மஸ்ட் பிக்காக அவங்க டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஜஸ்ட் ஜானசன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டில் 4 மேட்ச்சுக்கு 6 விக்கெட்டும், வென்யூ பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்சில் 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. போத் இன்னிங்ஸுமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஜானசன் பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் சிவிசி பிக்காக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இருக்காங்க. 97%, 67 கிடையாது, 97% பார்த்திங்க அப்படின்னா இவங்களை பிக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சாரா பிரேஸ். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் 5 ரன் கிட்டத்தட்ட வென்யூ ஆவரேஜ் இருந்திருக்கு. ஸோ செலக்ட் பண்ணலாம், பட் ரிஸ்க்காக போகிறவங்க டபுள் ஆப்ஷன் வச்சு செலக்ட் பண்ணலாம். பட் நான் மோஸ்ட் ப்ராபப்லி ஃபஸ்ட் பேட் பண்ண மட்டும்தான் என்னோட டீமில் பிக் பண்ணிக்குவேன். அடுத்து நிக்கி பிரசாத் லாஸ்ட் மேட்ச் ஒரு டீசென்ட் 18 பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ போல் பண்ணதுக்கான சான்ஸ் கம்மி தான், மினிமணி தான் ஆஃப் பிரேக் போல் பண்ண போகிறாங்க. போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னா ரிஸ்க்கு. ஸோ நீங்கள் வந்து டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆகும் அப்படிங்கிற டீமில் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 டீம் மேக் பண்ணிங்கன்னா ஒரு 2 டீமில் இவங்களை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அருந்ததி ரெட்டி. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அருந்ததி ரெட்டி ட்ரை பண்ணலாமா? எஸ், கண்டிப்பாக செகண்ட் பவுலிங் நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஸோ நம்பர்ஸ் பாருங்கள், ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்கு. செகண்ட் பவுலிங்கில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். 27% பிக் பண்ணியிருக்காங்க. ஷிகா பேண்டே உங்களுக்கு ஃபஸ்ட் பவுலிங் ப்ரியாரிட்டி. ஸோ கிட்டத்தட்ட ஹெட்டில் 4 மேட்ச் ஆடி 6 விக்கெட், வென்யூவில் 5 மேட்ச் ஆடி 4 விக்கெட். ஸோ மூணு மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட்டாக மினிமணி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டில் 2 மேட்ச் ஆடி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ரேராக போங்க, ஃபஸ்ட் பவுலிங்கில் மட்டும் ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பெஞ்ச் பிளேஸில் யாராவது உள்ள 11 ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் எஸ், ராதா யாதவ் ஒரு எக்ஸலண்ட்டான பவுலர். இந்த கிரவுண்டில் லாஸ்ட் சீசன் பார்த்திங்க அப்படின்னா கலக்கியிருந்தாங்க. குறிப்பாக செகண்ட்லாம் பவுலிங் பண்ணையில் 2 மேட்ச் கிட்ட 4 விக்கெட் ஆழ்ந்து எடுத்திருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணுறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அலிஸ் கப்ஸே வந்துட்டு சதர்லாண்ட் பிளேஸை ரிப்ளேஸ் பண்ணி உள்ளே கொண்டு வராங்களா, இல்லை சதர்லாண்டே ப்ளே பண்ண வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் மெக்லானிங்கை கார்னர் 2 முறையும், டியாண்ட்ரா டாட்டின் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஷஃபாலி வர்மாவை தனுஜா கன்வர் பார்த்திங்க அப்படின்னா 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஜஸ்ட் ஜானசனை கார்னர் 4 முறையும், டாட்டின் 1 முறையும் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஜெமிமாவா கார்னர் பார்த்திங்க அப்படின்னா 1 முறையும், டியாண்ட்ரா டாட்டின் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அனபல் சதர்லாண்டு கார்னர் 1 முறை, டாட்டின் 2 முறை, தனுஜா கன்வர் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. மரிசான் கேப்பை கார்னர் டாட்டின். ஸோ ஆஷ் கார்னர் அண்ட் டியாண்ட்ரா டாட்டின் மஸ்ட் பிக்காக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பிளேயர் பேட்டில் வச்சு நமக்கு தெரிய வராங்க. ஸோ இப்போது டெல்லி கேபிட்டல் சைடு இம்பார்ட்டண்ட்டான 7 பிளேஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா மெக்லானிங், அடுத்து ஷஃபாலி வர்மா, ஜெமிமா ராட்ரிகஸ், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மரிசான் கேப்பு, ஜஸ்ட் ஜானசன், இந்த 5 பிளேயருக்கும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக 2 பிளேஸ் பிக் பண்ணக்கூடிய ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ரிஸ்க் ப்ளஸ் சேஃப் அந்த ஒரு பேட்டர்னில் கிடைக்கணும் அப்படின்னா அருந்ததி ரெட்டி இந்த மேட்ச் கூட எக்ஸலண்ட் பிக்காக இருப்பாங்க போத் இன்னிங்ஸுமே. பட் செகண்ட் பவுலிங் அதிக ப்ரியாரிட்டி அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ 7th ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன் இருக்க ரீசனுக்காக அனபல் சதர்லாண்ட் அஸ் அ பிளேயராக நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். சேஃப் சிவிசி யார் இந்த மேட்ச்க்கு அப்படின்னா மரிசான் கேப், ஜஸ்ட் ஜானசன் 2 பிளேஸை ட்ரை பண்ணிக்கலாம். ரிஸ்கி சிவிசி யார் அப்படின்னா மெக்லானிங் ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான், ஷஃபாலி 2 பிளேஸ் வேணால் ட்ரை பண்ணலாம். இந்த 2 டாப் ஓப்பனர்ஸும் இங்கே ரிஸ்கி சிபிசியாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போது குஜராத் ஜெயின்ஸோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பெத் 3 ஓப்பன் பண்ணுறாங்க லோரா ஒல்வார்ட் கூட. ஸோ அடுத்ததாக தயானந்த் ஹேமலதா, ஆஷ் கார்ட்னரு, டியாண்ட்ரா டாட்டின், ஹர்லின் டியோர், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஷிம்ரன் ஷேக், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தனுஜா கன்வர், சத்கெரே, அடுத்து பிரியா மிஸ்ரா, லாஸ்ட்டாக கஷ்வே கௌதம். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் குஜராத் ஜெயின்ஸோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோன் இருக்குது. 4 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கார்ட்னர் டிக் பண்ணிக்கலாம், 2வது டியாண்ட்ரா டாட்டின், 3வது பொறுத்த வரைக்கும் தனுஜா கன்வர், 4வது சத்கெரே. இந்த 4 போலர்ஸும் ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ணுறாங்க. பிரியா மிஸ்ராவும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஃபுல் 4 ஓவர்ஸ் கோட்டாவும்
முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. சத்கரே அண்ட் கௌதம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மிச்சம் இருக்கக்கூடிய 4 ஓவர்ஸை ஷேர் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட ஃபஸ்ட்டு பெத்மோனி. ஏன்னா இந்த சீசனில் பெருசாக அடிக்காட்டாலும் 88% பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் பர்ஃபார்மன்ஸும் ஒஸ்ட்டாக இருக்குது, வென்யூ பர்ஃபார்மன்ஸும் ஒஸ்ட்டாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு மேட்ச்சுக்கு அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் மெகாஜியெல்லாம் போகிறேன் அப்படின்னா செகண்ட் பேட்டிங்கில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா கொஞ்சம் ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லோரா உல்வார்ட் உங்களுக்கு வந்து எக்ஸலண்ட் பிக்காக இருப்பாங்க. ஹெட் வென்யூ பார்த்திங்க அப்படின்னா டீசெண்டாக ஆடி இருக்காங்க. நீங்கள் பெத்மோனி கூட கம்பேர் பண்ணல லோரா உல்வார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டீசெண்ட் ஒரு பிக்காக இருப்பாங்க. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் மினிமம் 30 to 40 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரீசெண்ட் டேஸில் பெருசாக அடிக்கல, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. பட் இருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்கன் கேப்டன் எக்ஸலண்ட்டான பிளேயரும் கூட. அடுத்து தயான் ஹேம்லதா பொறுத்த வரைக்கும் வெறும் 4% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பேட்டிங் ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆஷ் கார்ட்னர் 98% பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். ஸோ போத் இன்னிங்ஸுமே சிவிசி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குறிப்பாக ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் போலிங் பண்ணுறாங்க அப்படின்னா மஸ்ட் சிவிசியாக தெரிய வராங்க. அடுத்து டியாண்ட்ரா டாட்டின். ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போலிங் பண்ணி செகண்ட் பேட் பண்ணால் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹர்லின் டியோல் டாப்பில் ப்ரமோட் பண்ணாங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான கிரிக்கெட்டர் இவங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த பிளேயிங் ஆர்டர் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும், ஏன்னா ரொம்ப ரெஸ்ட்டுக்கு அப்புறம் வராங்க. ஸோ அந்த டாப் 3 to top 4க்குள்ளே ஹர்லின் டியோல் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎலுக்கு மஸ்ட் பிக்காக உங்களுக்கு ஹர்லின் டியோல் தெரிய வராங்க. போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஷிம்ரன் ஷேக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணிக்கலாம். வாய்ப்புகள் பெருசாக கிடையாது. ஸோ கிடைச்சாலும் பெருசாக யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. 6 ரன் தான். ஏன்னா 12 மேட்ச் ஆடி 6 ரன் ஆவரேஜுங்கிறது நமக்கு ஃபேண்டசிக்கு இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக தனுஜா கன்வர். ஸோ தனுஜா கன்வர் ஒரு எக்ஸலண்ட்டான பிக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு இந்த பிச்சு வந்து சப்போர்ட் பண்ணும்னு சொல்லி நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன் லாஸ்ட் ஒரு 2-3 கேம்ஸாக. பட் ரீசெண்டாக பெருசாக லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு விக்கெட் கிடைக்கல. இப்போது பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபிக்கும் யூபிக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் போயிட்டுருக்கு. அப்போ தான் வீடியோ வந்து நான் மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எக்டா பிஸ்ட்னு ஒரு பிளேயர் இருக்காங்க ஆர்சிபியில். எஸ்பெஷலி அவங்க விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இது வரைக்கும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் யாரும் பண்ணல. இந்த தனுஜா கன்வருங்கிற இந்த ஒரு பிளேயர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. குறிப்பாக செகண்ட் போலிங் பண்ணையில் மஸ்ட்டாக நீங்கள் தனுஜா கன்வர் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சட்கரே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போலிங் மட்டும் நீங்கள் ரேராக உங்கள் டீமில் ட்ரை பண்ணிக்கலாம். 4% ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டரும் கூட. பிரியா மிஸ்ரா உங்களுக்கு போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். 69% பிக் பண்ணியிருக்காங்க. போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். செகண்ட் போலிங்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கஷ்மீர் கௌதம் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு போலிங் நீங்கள் போகலாம். மற்றபடி செகண்ட் போலிங் வந்தாங்கன்னா ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக தெரியாது. மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபஸ்ட் போலிங் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ சேஞ்சஸ் ஏதாவது இருக்குமேன்னு சொன்னீங்க ப்ரோ, எந்த பிளேஸ்லாம் உள்ளே வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ஓப்பனிங்கில் உல்வார்ட் வந்து ரீசெண்டாக 3 மேட்ச் நல்லா ப்ளே பண்ணல. ஸோ அவங்கள ஸ்கிப் பண்ணிவிட்டு பிஓபி லிச்ஃபீல்டு உள்ளே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. டீசென்ட் கிரிக்கெட்டர் போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி எந்த ஒரு சேஞ்சஸுமே நான் பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை. சப்மின் எம்டி ஷக்கீல்னு ஒரு பிளேயர் இருக்காங்க. ஒரு 16-17 வயசு தான் ஆகுது. ஒரு யங்ஸ்டர், நல்ல டீசென்ட் பவுலரும் கூட. பட் இந்த பர்டிகுலர் பவுலரை அவங்க ரிப்ளேஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பெத்மோனே வந்து மரிசன் கேப் அகேன்ஸ்டாக 4 முறையும், ஜஸ்ட் ஜானசன் சதர்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக 2 முறை அவுட் ஆயிருக்காங்க. லோரா உல்வார்ட் பொறுத்த வரைக்கும் மரிசன் கேப் அகேன்ஸ்டாக 3 முறையும், ஜஸ்ட் ஜானசன் சதர்லாண்ட் ஷிகா பாண்டே 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்தது ரெட்டி 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் தயான் ஹேம்லதா ஜஸ்ட் ஜானசன் 2 முறையும், ஷிகா பாண்டே 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆஷ் கார்ட்னரை கேப் 1 முறை, ஜஸ்ட் ஜானசன் 5 முறை, சதர்லாண்டும் 5 முறை, மின்னு மணி 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டியாண்ட்ரா டாட்டினா ஜஸ்ட் ஜானசன் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஹர்லின் டியோவில் மரிசன் கேப்பும் ஜஸ்ட் ஜானசனும் ஒரு முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ குஜராத் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆன பிளேஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் டபுள் ஆப்ஷன் இருக்க ரீசனுக்காக பெத்மோனேவே அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் ரிஸ்க்காக போனீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவும் ஏற்படுத்த மாட்டாங்க. ஸோ பார்த்து பிக் பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்டிங் மட்டும் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். நான் வந்து சேஃபாக அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணிக்கிறேன் டபுள் ஆப்ஷன் இருக்க ரீசனுக்காக. நெக்ஸ்ட்டு ஆஷ் கார்டர், 3வதா டியாண்ட்ரா டாட்டின், 4வதா ஹர்லின் டியோல், 5வதா தனுஜா கன்வர் வந்து பிக் பண்ணிக்கிறேன். 6வதா பிரியா மிஸ்ரா, 7வது ஆப்ஷனாக லோரா உல்வார்ட் பார்த்திங்க அப்படின்னா என்னோட லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கிறேன். ஸோ இப்போ சேஃப் சிவிசி யாரெலாம் இருக்கா அப்படின்னா ஆஷ் கார்டர், டியாண்ட்ரா டாட்டின், இந்த டீமோட ஒரு சேஃப் சிவிசியாக இருக்காங்க. ரிஸ்கி சிவிசி யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லோரா உல்வார்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் ரொம்ப ரிஸ்க்கு, தனுஜா கன்வர் செகண்ட் போலிங் பண்ணையில் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு சிஆர்விசியாக தெரிய வராங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் கார்ட் பிக்ஸ் டிசியை பொறுத்த வரைக்கும் ஜமீமா, லேனிங், ஷஃபாலி இந்த 3 பிளேஸும் உங்களுக்கு ட்ரம்ப் கார்ட் பிக்ஸாக இருக்காங்க. ஜிஜி பொறுத்த வரைக்கும் பெத்மூனி, டியாண்ட்ரா டாட்டின், பிரியா மிஸ்ரா இந்த 3 பிளேஸும் உங்களுக்கு ட்ரம்ப் கார்ட் பிக்காக இருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் சேஃபாக யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் உங்களுக்கு கார்னர் வந்து கேப்டன், சதர்லேண்ட் வந்து வைஸ் கேப்டன் அப்படின்னு தான் ஸ்மால் லீக்கில் வருவாங்க. நீங்கள் கொஞ்சம் ஸ்லைட்லி யோசித்து நம்ம ஸ்டாட்ஸ் வந்து சதர்லேண்டோட ஸ்டாட்ஸ் வந்து மேலே ரீட் பண்ணோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா அவங்களையும் நீங்கள் மரிசான் கேப்பையும் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மரிசான் கேப் தான் ஒரு பெஸ்ட்டான பிக்காக தெரிவாங்க. ஸோ கார்னர் கேப்டன், மரிசான் கேப் வைஸ் கேப்டன் வந்து ஸ்மால் லீக் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு நார்மல் டெமோ டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் பெத்மூனி ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டிங்கில் லேனிங்கு, ஷஃபாலி வருமா, ஜமீமா ட்ரை பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் சதர்லேண்டு, ஆஷ், கார்னர், டியாண்ட்ரா டாட்டின், மரிசான் கேப்பு, ஜஸ்ட் ஜோனாசன் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஷிகா பேண்டே, பிரியா மிஸ்ரா அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டன் சேஃப் தான். ஸோ கேப்டன், ஆஷ், கார்டன், வைஸ் கேப்டன் நான் மேலே சொன்ன மாதிரி சதர்லேண்டுன்னு சொல்லி நார்மலாக ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆஃப்டர் லைனப் உங்களுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் தான். உங்களுக்கு டெலகிராமில் ஃப்ரீ டீம்ஸ் வேணும். ஸோ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான நிறைய ஐடியாஸ் வேணும். யார் யார் பெர்ஃபார்ம் பண்ணுவா, யார் யார் வந்து ஆன் டைமில் நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிற டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது டீம் கிரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட லிங்க் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் வச்சுருப்போம். ஸோ லிங்க்கு கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ கூட தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.